என்னங்க வந்து முகப்பருவே போ மாட்டேங்குதுக்கா. நெறைய பேர் அது கேட்டுட்டே இருக்கீங்க. அப்புறம் ஹேர் ஆயிலே ஹேர் டேயே போடுறீங்க. முகப்பரு போ மாட்டேங்குது. கண்ணு கருவளையம், சுருக்கங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லங்க. நானுமே வெளியில ரொம்ப அலைஞ்சதுனால முகம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அதனால உங்களுக்காகவும், எனக்காகவும் இன்னைக்கு ஒரு க்ரீம் ஒரு சிம்பிளான வீட்ல இருக்கிற ஒரே ஒரு பொருள் வச்சு ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்றோம். இத வந்து நீங்க நைட்டு, பகலு எல்லா நேரம் அப்ளை பண்ணலாம். டைம் இருக்கு இல்லையா? ஒரு 10 நிமிஷம் அப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா, முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த முகம் எப்படி பளிச்சுன்னு ஆயிருது அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்து வந்துரலாமா? என்ன கிரீமு, என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது மட்டும் இல்லைங்க. இந்த மாரி வந்து நீங்க ஒரு டப்பி எடுத்துட்டு, கிரீம வந்து நீங்க அழகா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவோ அல்லது ஒரு கண்ணாடி பவுலோ இருந்துச்சு அப்படின்னா, சூப்பரா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து 1 மாசங்கிறது ஏன்னா ரெகுலரா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால இந்த மாரி வந்து பாருங்க. போட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக வந்து நீங்கள் நைட்டும் சரி, பகலும் சரி, ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் எடுத்து நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை க்ரீம் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கைப்படாமல் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு வந்து க்ரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரீமுக்கு உங்களுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. நேச்சுரலாக வந்து நம்ம அரிசி மாவு எடுக்கிறத விட, நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு க்ரீம் சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது அரிசியை மட்டும் நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரைக்கிற பதத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம், ஏன்னா அரைப்படாது. இப்போ நான் கொஞ்சமாக பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு மாவு பதத்துக்கு அரைப்படும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முகத்தை ஃபஸ்ட்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணுறப்ப நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த அரிசி கழுவுற தண்ணியில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. இதை நீங்கள் முடிக்கும் வந்து ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து 2, 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ இதை வந்து வேஸ்டேஜ் பண்ணிட வேண்டாம். இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போது இந்த தண்ணி வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதை வந்து இப்போது நான் ஒரு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 டீஸ்பூனுக்கு மேலே தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பச்சரிசியில் வந்து இது ரெடி பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் முகத்தை வந்து உடனே கலர் ஆகுது. எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் கலர் ஆகிறது உறுதி. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை வந்து நான் நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்.
தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த அரிசி இதையே நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு இதை நல்லா வந்து கிளறி கொடுங்க. இது டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை நீங்கள் ரெடி பண்ணணும். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் வரைக்கும் இது வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வந்து லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தண்ணி இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கிறப்போ ஒரு பவுலில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இது நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி க்ரீம் மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கூழ் மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காகிட்டே வருதா. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நீங்கள் இது பண்ணுறப்போ க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான கூலிங்கில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வைக்க வேண்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஒரு மாதத்துக்கு கூட இந்த க்ரீம் வந்து எதுவும் பண்ணாது. நீங்கள் டைம் எல்லாம் இது வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பகலில் தான் அப்ளை பண்ணணும், நைட்டு தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த சீனா சைடெல்லாம் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுற க்ரீம் தான் இது அதிகமாக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ்ஸாக வரணும். இங்கே பாருங்கள். எப்போவுமே நீங்கள் மாவு வந்து ரெடி பண்ணுறப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் டைரெக்டாக இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து டைரெக்டாக பச்சரிசி மாவோ இல்லை போட்டு நம்ம பண்ணுறப்போ அந்த க்ரீம் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக நம்ம அரிசியை ஊற வச்சு அதிலிருந்து நம்ம அரைச்சி நம்ம அந்த இதை எடுக்கிறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம்ம க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னும் இதில் ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். கீழே இறக்கிக்கலாம். இப்போது இந்த க்ரீமில் நான் வந்து ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் போடுற வரைக்கும் உங்கள் முகத்தில் நல்லா கரும்புடியில் சூப்பராக சுத்தம் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, முகத்தை சுருக்கங்கள் இல்லாமல், கண்ணு கருவளையம் சுருக்கங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெடி பண்ணி கொடுக்கும். நல்லா இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெடிமேட் ஜெல் வந்து ஆலோவேரா எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் கலந்துக்கலாம். நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த க்ரீமு நல்ல முகத்தில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவி பாருங்கள். முகத்தில் இருக்கிற பருக்கள், அந்த கரும்புள்ளி, முக சுருக்கங்கள் இது எல்லாமே வந்து உடனே உங்களுக்கு வந்து ஒரு நைட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காலையில் முகத்தை வந்து நல்லா கழுவி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரே நைட்டில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற க்ரீம் வந்து இது ரொம்பவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரீமு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுன்ட்டு. அதே மாதிரி இதில் நீங்கள் ஆலோவேரா வந்து ரெடிமேட் ஜெல்லு தான் சேர்க்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜெல் இருந்தாலும் நீங்கள் இதில் வாங்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே இதில் சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணிடுங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீமை நம்ம செம்ம வெயிட்டாக வேலை செய்யும். உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சும்மா நைஸாக அப்படியே வந்து நம்ம செம்மையாக வந்து மாவு போட்டு பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம டைரெக்டாக நம்ம கம்பல்சரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக அரிசி ஊற வச்சு நம்ம ஒரிஜினலாக வந்து இந்த க்ரீமை ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதில் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து போடுறப்போ உங்கள் முகம் வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரு க்ரீம் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணுறோம். கெமிக்கல் எதையும் யூஸ் பண்ணாமல் ஒரு 2 சொட்டு மட்டும் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் நிறையா பேர் சேராதுக்காங்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி தனியாக லெமன் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேராது ஸ்கின்னுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் விதைகள் இல்லாமல் இந்த சாரை மட்டும் சும்மா 2 சொட்டு மட்டும், ஏன்னா அது கெடாமல் இருக்கும் இந்த க்ரீமு. விதைகள் விழுந்தால் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 சொட்டு மட்டும் இந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விதைகளை அழகாக ரிமூவ் பண்ணிடுங்க. விதைகள் வேண்டாம். இப்போது 2 சொட்டு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்போ அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 மாதங்கிறது 1.5 மாதம் வரைக்கும் கூட இந்த க்ரீம் வந்து எதுவுமே பண்ணாது. செம்ம
எஃபைட்டாக வேலை செய்யும். இது நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கீங்க, கற்றால் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து தெரியவே தெரியாது. இது நீங்கள் நார்மலாக அந்த பார்லரில் போயிட்டு 1000 ரூபா 500 செலவு பண்ணுற க்ரீமு அந்தளவுக்கு பவர் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. நம்ம வீட்லேயே அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் நம்ம நினைக்கிறோம். நல்லா வந்து அந்த மிக்சிங் பண்ணணுங்க. செம்மையாக மிக்சிங் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு ரிசல்ட் தரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முகத்தில் வந்து இந்த மாதிரி ஆயில் பசையில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். முகம் வந்து எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஆயில் பசை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். க்ரீமை நல்லா வந்து அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டிலில் சூஸ் பண்ணிவிட்டு அளவாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முகத்தில் அப்ளை, கையில் பண்ணாலும் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெது வெதுப்பாக இருக்கையில் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி கழுத்து கருமையெல்லாம் இருக்குது, பருக்கள் ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லாமே இந்த ஆயில் பசை எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துரும். மேக்ஸிமம் கற்றாழை சேர்த்துருக்கிறதுனால உங்கள் பருக்கள் சுத்தமாக வந்து இருக்காது. லெமன் சேர்த்துருக்கிறதுனால தேவையில்லாத அந்த மருகு, எண்ணெய் பசை அதெல்லாம் வந்து பளிச்சுன்னு உங்கள் முகத்தை வந்து எடுத்து கொடுத்துரும். இந்த ப்ரஷ்ஷை விட லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இங்கே கை வச்சு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து பக்கம் கூட நீங்கள் ஒரு 15 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மங்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க. அந்த மாதிரி காய வைக்கிறப்ப செம்மையாக நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே ஒரே நைட்லேயே உங்களுக்கு முகம் வந்து ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் போட்ட எஃபெக்டே இங்கே பாருங்கள், எஃபெக்டே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஜவ்வு மாதிரி வந்து முகத்தில் வந்து பிடிச்சிக்கும். இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் முகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக முகத்தை வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா சுரண்டி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு கூட துணி வச்சு துடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து கழுவலாம். இது வந்து அந்த சுருக்கங்கள் இல்லாமல் செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் சுத்தமாக எடுத்துகிட்டு நான் முகத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். எவ்வளோ கருப்பாக அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நான் கழுவிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தெரியும் நம்ம வந்து போடுறப்போ முகம் வந்து எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். செம்மையாக நல்லா க்ளோவிங் கொடுக்கும். அதே மாதிரி அந்த கண்ணு கருவளையம் சுருக்கங்கள் எல்லாமே போயிடும். முகப்பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து 3 நாள் வந்து போட்டிங்கன்னாவே போதும், செம்மையாக வந்து கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக உடனே கலர் ஆகணும், முகப்பருக்கள் இருக்கக்கூடாது, கண்ணு கருவளையம் சுருக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறது இந்த எண்ட்லேயே கொடுக்குறேன், வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து நம்ம இந்த வேஸ்டேஜ் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வீடியோவில் இருந்தது தான். இப்போ இதை அடுத்த வீடியோவுக்கு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து இது மாதிரி வந்து போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த தண்ணி இருக்குது இல்லையா, இந்த தண்ணியை மேலாப்பில் வந்து வடிச்சிருங்க. ஒரு அரை இது வண்டல் இருக்கிறப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு இதில் வந்து ஊற்றி வச்சுருங்க. ஓகேங்களா, இது வந்து அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூவாக வந்து பாருங்கள். பாய்.